ஒரு வருஷமாக நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஆக்டிவில் தான் இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ப்ரூச் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்னென்னா ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுறதுல 2 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட் டைப் எப்படி இருக்காங்கன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸாக நம்ம எப்படியா ஜாயின் பண்ணிடணும், உண்மையாக தானே இது, உண்மையாலுமே ஃப்ரீ தானா, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாமா, 3 மாதமும் ஃப்ரீயாக எப்படியா ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லி கீழே மெசேஜ் பண்ணுவாங்க. மேம் வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் காட்ட மாட்டேங்க, எனக்கு எப்படியா ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணி ட்ரை பண்ணி எப்படியா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. இந்த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, சீட் கிடச்சா போதும் எப்படியா ஜாயின் பண்ணிக்கணும், அதாவது வந்து நல்லா என்கொயரி பண்ணுவாங்க. ஒருக்காக்கு 4 நேரம் கேட்பாங்க, கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரஸ்டபுள் ஆனதும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். எனக்கு சிரிப்பாக தான் வருது. என்னென்னா, அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீடியோக்கு மட்டும் இல்லை, ஒரு 2 வீடியோ 3 வீடியோ 4 வீடியோ அந்த ஐடி வந்து மெமரைஸ் ஆகிரும். அதாவது நெகட்டிவாக போடுவாங்க. இவங்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. அதாவது நான் சொல்லியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டுன்னு சொல்லியாச்சு. அதாவது யாருக்கு தேவையோ அவங்களுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். தேவையில்லையா, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குன்னு தான் தெரியுதுல, அதுதான் நானே சொல்கிறேன்னே. நீங்கள் அதை போட்டுட்டு தான் இருப்பீங்களா, சரி போடுங்க, விட்டாச்சு. உங்களுக்கு இதனால் என்ன பாசிட்டிவ் இருக்குது எனக்கு புரியலை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டு, ஃப்ரீ கிளாஸ் தான், 3 months ஃப்ரீ கிளாஸ் தான் இப்படின்னு சொல்லி நான் கிளியராகவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா மக்கள் யாருக்கு வேணுமோ அவங்களும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்லவா, எங்ககிட்ட ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு புது மிஷின் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே வந்து பேசினாங்க. இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்கள படிக்க வைக்கணும், அதுக்கான ஃபீஸ் அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன், அவங்க படித்து அவங்கள பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஹெல்ப்பிங் மைண்டில் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும்போது உண்மையாகவே அந்தளவுக்கு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா நல்ல விஷயம் ஷேர் ஆகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது வீடியோஸ்க்காக ஒன் மந்தில் இவ்வளோக்குள்ள வீடியோஸ் வியூஸ் போயிட்டுருக்க, இவங்கள வந்து கீழே வந்து நம்ம கமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு அப்படி டார்கெட் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம கிளாஸ் ஃப்ரீ தான், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் உண்டு. அடுத்த திங்கட்கிழமை 22ஆம் தேதியிலேருந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருக்கு தேவையோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கூட யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக சொல்லி தருவோம். அதே மாதிரி இது ஆன்லைன் கிளாஸ் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், எந்த ஊரில் இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் நல்லா பண்ணுறோம், நல்லா பண்ணுவோம், கடைசி வரைக்கும் நல்லா பண்ணுவோம். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃப்ரீ கிளாஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.